அண்ணிய பாத்துட்டு வந்து வீட்ல என்ன கமெண்ட் அடிச்சீங்க? மைதா மாவுல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி மைதா மாவுல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்க. வெளிய வா மம்பட்டி எடுத்து நடுமண்ட பொறுக்கறீங்க. ஆனா எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்க அவங்க? த்ரிஷா மாதிரி அழகா இருக்கணும். த்ரிஷா மாதிரி அழகா இருக்கணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உங்களை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைச்சு. ஏன்னா உங்க வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்குள்ள உள்ள போறீங்க. பண்ண நிலவே வா வஞ்சி குடியே வா. அம்மா அப்பா விட்டுட்டு வரும்போது இங்க வந்து அந்த அம்மா அப்பா ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு அம்மா அப்பா மாதிரி மாமியார் மாமனார் இருக்கணும்னு நினைச்சேன். அத நாங்க விட மாட்டோம். எனக்கு கனவுகள்லாம் பெருசா கிடையாது. யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒரு கை பாத்துறோம்ன்ற தைரியம் வந்து. யோ ஏட்ட நீ சரியான ஆம்பளை தான் தனியா வாயா பாக்கலாம். ஏய் வர்றேன்டி வர்றேன். என்னை அவர்கள் ஒரு 7வது பெண்ணாக நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். 7வது பெண்ணா? ஏற்கனவே 6 பெண் இருந்தாங்களா? 6 பெண். 6 நாத்தனார் உங்க வீட்ல? ஆமா. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க. நாத்தனார்களுக்கு நிறைய பட்ட பேர் வைப்பதா சொல்லுவாங்க. என்னெல்லாம் பட்ட பேர் வச்சிருக்கீங்க? என்னோட 2வது நாத்தனார் அவருக்கே தெரியும். அவளை நச்சுன்னு தான் கூப்பிடுவோம். நச்சைத்தே இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். ஒரு அன்னைக்கு மட்டும் பேர் தெரியுது இப்போதைக்கு, மைதா மாவு. அது போக வேற என்ன பேர் வச்சிருக்கீங்க? சகுனிகள். சகுனிகள்? ஆமா. ஏன்? ஒரு இடத்துக்குள்ளே குடும்பங்களை இரண்டாக பிரிக்கிறதுனால சகுனிகள். அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? சாப்பிடுறதே பசிக்குதுன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒரு நாள் பசியா இருக்குன்னு வருது, 1 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. ரோசங்கட்ட பையன் சோத்தத்திங்க வர்றான் பாரு. நான் அம்மனுக்கா இங்க படையல் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஆட்சி நடக்குது? சிதம்பரம் ஆட்சியா மதுரையா அப்படின்னு கேட்பாங்க. கொழுந்தனார் ஒருத்தர் இருக்கார். நீ என்ன அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூட்டு நடத்துறமா? சாப்பிடவே விட மாட்டாங்க. நம்ம லேட்டா சாப்பிட்டா கூட அவங்க சாப்பிட்டாங்கன்னா உடனே தண்ணி எடுத்து ஊத்திடுவாங்க. குழம்புல ஏதாவது பண்ணிடுவாங்க. சாப்பிடக்கூடாது. பொண்ணுன்னா லாஸ்டா தான், மருமகள்னா லாஸ்டா தான் சாப்பிடணும். அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. எங்க மாமியார் வீட்டுல அவங்க டைம்க்கே சாப்பிடணும், அவங்க டைம்க்கே தூங்கணும். இவங்க வந்து வெடிக்காத்த 4 மணிக்கு எல்லாமே ஏந்துக்கணும். காலையில சீக்கிரம் எழாம இருக்கிறப்போ என்ன விமர்சனம் வருது? கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். அதை விட்டு ஏடாகணும் பண்ணனா நைட்டோட நைட் அடிச்சு தாமிரபரணி ஆத்துல புதைச்சிடுவேன். நாத்தனார் வந்து ரொம்ப பிரியமா பழகுவாங்க. நம்மளோட வந்து நேத்து வந்தவ இவகிட்ட வந்து இவ்வளவு ஃப்ரீயா பழகுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் மாமியாருக்கே கூட இருந்தது. சந்தோஷமா இருக்கியா? எங்க வீட்டு ரூம்ல கதவே இல்லாம வச்சிருந்தாங்க. அந்த கல்யாணம் பண்ணி 12 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ரூமுக்கு கதவே கிடையாது. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். அந்த ஊர்ல நான் பட்ட கஷ்டம் அந்த தெருவுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். சாப்பிட விட மாட்டாங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சா கூட சீக்கிரம் ஏன் எந்திரிக்கிற அப்படின்னுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தா எங்க மாமனார் சொல்லுவாரு, டேய் பால் எடுக்க மணி ஆயிட்டு தூங்குடா, என்ன பேச்சு வேண்டி கிடக்கு தூங்கு அப்படின்னுவாரு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. நாத்தனாரோட மாமியார் வீட்டுல இது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நீ ஏமா அப்படி இருக்க? பொண்ணு மாதிரிலாம் வச்சுக்காத, மருமகளா நடத்து, தலையில ஏறி உட்காந்துக்குவாங்க. உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். ஃப்ரெண்ட் மாதிரி நான் ட்ரீட் பண்ணுவேன். நம்ம கிட்ட அண்ணா சிரிச்சு பேசிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அண்ணாவை பார்த்தாலும் சரி, தம்பியா பார்த்தாலும் சரி, அவ ரொம்ப வாயாடுறா. 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. நம்ம கிட்ட நேர்ல நல்லா பேசுறாங்க. அப்ப நம்ம பேசும்போது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி அதையே கேட்டுட்டு டேஞ்சரஸ் பார்ட்டி வாட்ட பேசாத, பிரிக்கிறதே அவங்கதான். அப்பதா அஞ்சலோட புருஷன் சக்தி இல்ல, இப்ப புதுசா வந்திருக்கானே கௌதம் அவன்தான். சார் அன்னிகள்லாம் வெள்ளிகளா தான் சார் இருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சிதைக்கிற வெள்ளிகளா தான் சார் வர்றாங்க. எடி செருப்ப நாய். அண்ணின்னு பாசமா இருக்கும் சார். நாத்தனார், கொழுந்தனார், அதுலயும் அந்த பேர்லயே ஒரு மாதிரி நாய் கேவலம் கேட்ட நாய். முதல்ல வீட்டுக்குள்ள போன உடனே வேலைக்காரியை நிறுத்திடுவாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, அதான் அண்ணிதான் வந்தாச்சு. அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும், எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும், எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும், உடம்பு சரியில்லைனாலும் சீக்கிரமா எந்திரிச்சிடணும். உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. எங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணன் தம்பியோ யாராவது வந்தாங்கன்னா வாங்க, ஒருத்தவங்கள வாங்கன்னு சொல்றதுக்கும் வாங்க அப்படிங்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மிஸ்டர் ரஜினி முருகன் மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் எங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா வாங்கன்னு நீங்க பாசத்தோட கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சி படி பேசுங்க. ஆமா, உங்க ஆத்தாப்பன் பெரிய ராஜ பரம்பரை. சரி, அண்ணி தாங்க சரியில்லைங்கிறீங்க, உட்கார்ந்து பேச வேண்டியதா? நாங்க என்ன பண்ணோம்? நல்லா தானே வந்தீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. இப்ப என்ன வேலைக்கு ஆள் எடுக்கறாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு? அண்ணங்கிட்ட நீங்க அவ டேஞ்சரஸ், அவ பிரச்சனைக்குரிய குற்றம் சாட்டினா அந்த உறவுலயே விரிசல் விழும். தெரியுமா? ஏன் செய்றீங்க? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. நம்ம எப்படி அவங்கள பிரிச்சாக்கா நமக்கு ஒண்ணும் இது கிடையாது. அவங்க ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு ஏதாச்சும் நாளைக்கு போனா கூட எதை செய்வாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அண்ணின் ஒருத்தி வந்தாச்சு. அண்ணி அண்ணனுக்கு சொந்தம், அண்ணன் அன்னிக்கு சொந்தம், அண்ணன் நமக்கு தான் சொந்தம். ஆனா அண்ணன் அன்னிக்கு சொந்தம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? கொழுந்தனாரை விளக்க அன்னிகள் என்னெல்லாம் வேலை பாக்குறாங்க. ஓடிவாங்க ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்க. சாப்பாடு போடும்போது கொஞ்சம் வெறுப்பு காட்டுறது. என்ன பண்ணுவாங்க? வெறுப்புனா கொஞ்சம் லைட்டா போடும்போதே கொஞ்சம் மூஞ்சி அவங்களோட பேஸ்ல நமக்கு தெரியும்ல. கணவன் சம்பாதித்த பணம் தம்பி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணுங்கிறது உங்க வாழ்க்கை. அதை ஒரு அண்ணி தடுக்கிறாங்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையிலே சரி அரேன் போல.
பாவி இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. எங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அண்ணன் இருக்கிற 4 பிள்ளைக்கு வரிசை எல்லாத்துக்கும் செஞ்சுட்டே இருக்கணும்னா இவங்க எப்ப முன்னேறது, இவங்க பிள்ளைங்களுக்கு எப்ப சேர்த்துக்கிறது? கடன் வாங்கி கொடுக்க முடியுமா? நம்ம கிட்ட இருந்தா கொடுக்கலாம். அது இல்லாம கடனா கேக்குறது இல்ல. எந்த ஒரு கொழுந்தனாருமே ஓசில தான் கேக்குறாங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? எவ்வளவு கொடுத்தாலும் கொடுங்க கடனாக கேட்பதில்லை. அண்ணங்காசு எனக்கு இல்ல திருப்பதி உண்டியல்ல போட்டு நம்ம திருப்பி கேட்போமா? இரியா ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கேக்குறேன். அப்படி நீங்க கேட்டு கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க? வீடு வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. இல்லன்னா இதுவரைக்கும் கொடுத்ததே மறந்துடுறாங்க. மெமரி லாஸ். அவர் மந்த்லி ஒரு 20,000 ஏர்ன் பண்றாரு. நான் ஒரு 80,000 ஏர்ன் பண்றேன்னு வச்சுங்களேன். லோன் வந்து நான் பே பண்றேன், அண்ணனுக்காக நான் பண்றேன். பட் என்னோட ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க. பட் அவங்க சொல்றாங்க பண்ணாதீங்க. இப்ப மாட்டினியா? நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்க அண்ணன் உதவி பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து +2 முடிச்சேன். என் அண்ணன் தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு சேர்த்து விட்டாரு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. கடன் வாங்கி உங்களுக்கு படிக்க வச்சாரு. இந்த இடத்துல நீங்க இருக்குது உங்க அண்ணன் ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சார். எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலனா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். இங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல, எங்க வீட்ல எங்க அப்பாவும் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சிருப்பாங்க. அதுக்காக நாங்களும் அதே நினைச்சிட்டு அவங்க வீட்லயே இருக்க முடியுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் பேர் பிரியா. என்ன வந்து பிரியா மணின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கருவாச்சுன்னு சொல்லிட்டாங்க நாத்தனார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவங்களுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் உள்ள போயிருக்கோம், அதனால பொந்து கண்ணின்னு வச்சிருக்கேன். வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. அது போக வேற என்ன பேர் வச்சிருக்கீங்க? குள்ள பாத்துன்னு வச்சிருக்கோம். என்னது குள்ள பாத்து? குள்ளமா இருக்கவங்கள டக் மாதிரி நடப்பாங்க, அதனால குள்ள பாத்து சொல்லுவோம். உன் வாயில இருக்கிறத முழுங்கிட்டு பேசி இல்லாட்டி துப்பிட்டு பேசி. ஏன் இப்படி சொதப்புதாங்கற? ஹஸ்பண்ட் ஊட்டி தான். ஆனா நான் மேரேஜ் ஆன உடனே நான் மெட்ராஸ்க்கு வருவேன்னு நினைச்சேன். ஆனா மாமனார் மாமியார் சொல்லிட்டாங்க இல்ல நீ 1 மந்த் இங்க தான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்படியோ என்னுடைய வாத திறமையால நான் வந்துட்டேன். 1 வீக் வந்துட்டீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். நீ கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தந்திரம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைட்ட கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதுனால தான் கேக்குற சொல்றா ராஸ்கல். கல்யாணம் ஆகி போனோன்னே நீ போட்டுட்டு போற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் உங்க மாமியார்ட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா அவங்க வந்து அப்படி வாங்கி வச்சுக்க மாட்டாங்கல்ல, நீயே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. எனக்கே அல்வாவா போடி. ஆரம்பத்துல இருந்து அவங்க கிட்ட நல்ல பேர் எடு. ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு நல்ல பேர் எடு. அப்போ பையனும் நினைச்சுக்குவான் சரி நம்ம ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கா. அப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. சோ இவ பக்கம் வந்து நிறைய நியாயம் இருக்கு. சோ இவ பக்கம் சாயலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்துரு தனி கொடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்படியே சொன்னா இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா. மாமியார் முன்னாடி உங்க ஹஸ்பண்ட வந்து எது கேட்டாலும் அம்மா சொல்ற மாதிரியே கேளுங்க, நான் சொல்றதை கேட்க வேணாம், நீங்க அம்மா சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனா உள்ளுக்குள்ள போனேன்னு எங்க எனக்குள்ள இப்படி இருக்குன்னு நீங்க கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லணும். வெளியில மாமியார் கிட்ட கெத்து காமிக்கணும். எது சொன்னாலும் வந்து சரி ஓகே ஓகேன்னு தலையாட்டிரு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு நீ சொல்லணும். அப்புறம் பரவாயில்லங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டில இருந்து ஐயோ நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போவாங்க உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். வெளியில கூட்டு போலனா கூட இல்லங்க நீங்க இப்படி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. அப்பதான் வந்து சே இப்படி இருக்கா இல்ல இவ்வளவு போய் நம்ம கூட்டு போகாம விட்டோமே அப்படின்னு சொல்லி வெளில கூட்டு போவாங்க. இனிமேல் 1 நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்ப மாட்ட விட்டுக்கு. நாத்தனார்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள விழுந்து கவனிக்கணும். மாமனார் மாமியார் முன்னாடி விழுந்து கவனிச்சோம்னாக்கா ஓகே நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லெண்ணம் ஒரு அன்பு நம்ம மேல வரும். நல்லா காக்கா புடி என்ன பிடிச்சா நாங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. மாமியார் கைக்குள்ள போட்டுக்கணும் சார். பிடிக்கலைனாலும் அவங்க முன்னாடி பிடிச்ச மாதிரி காமிச்சுக்கணும். அப்படின்னா ஓகே எல்லாத்துக்கும் பணிஞ்சு போறா சரி நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத.